வெல்கம் டு ஷான்சா டேரி. நம்ம சொந்த ஊரில் இருக்கோம், ஆற்றங்கரையில். ஃபேமிலியெலாம் சேர்ந்து ஒன்றா கூட்டாங்க போகிறோம். நெய் சோறும் கறி குழம்பும் செஞ்சு சாப்பிட போகிறேன். 5-6 ஃபேமிலி சேர்ந்து வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். போட்டியாச்சு. 4th கம்பை ஏதாவது மழை பெஞ்சல இறக்கமா இருக்கு. தலைக்கு வச்சுல என்ன ஒண்ணுல படுக்கிறதுக்கு மாதிரி வாடி போகணுமா இங்க சரிப்பட்டு வராது. ஒரு நாள் அப்படிதான் உங்களுக்கு உடம்பு முடியாதுனால அப்ப தீப்பட்டி இல்ல ஊத்துங்க. பாரு தள்ளுங்க தள்ளுங்க. என்னாச்சு? கையில எடுத்து போறீங்க. கொஞ்சம் வதங்கட்டு உடம்பு சரியில்லை. மழை பெஞ்ச நல்லா தண்ணி தான் ஃபுல்லாக இருக்குது. இந்த இலை பேர் தான் பண்டான் இலைன்னு சொல்லுவாங்க. பண்டான் இலை. இந்த பக்கம்லாம் வந்து சில பேர் ரம்பா இலைன்னு சொல்கிறாங்க. இதை எதுக்குன்னா சாப்பாடு செய்யும் போது அதில் போட்டு மடித்து போட்டு ஆக்குனா நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பாடு குழம்பு எந்த சமையல் செஞ்சாலும் அதில் ஒரு இலையை மடித்து போட்டு கழுவிட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பாடு. நல்லா வடிங்க நல்லா வடிங்க. இன்னும் 2-3 போடுங்க. இந்த கழுவி அதில் வெட்டி போட்டு போதே அவ்வளோதான். பச்சை மிளகா சாஜிடா சாப்பிடு, உன் இஷ்டம் தான். என்ன வேணுமோ போடு போடு. இதில் கொஞ்சம் பச்சை பயிறு ஊற வச்சுருக்கலாம். பச்சை பயிரை விட இவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நான் போடுவேன். நான் வந்து எதிர்த்துக்கிறேன். கறி காணோம். எத்தனை உலக அரிசி? 10. ஊத்து சீக்கிரம். 10 உலக அரிசியா? 10 உலகுக்கு 22 உலக தண்ணியா? உளுங்கரிசி போடுறாங்க, கூட வைக்கணும் தண்ணி.
வச்சு செய்யறதுனால கொஞ்சம் விரையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வை. சாப்பாடு சாஜிதா சட்டி வை பாப்போம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இந்த அடுப்பு எதுக்கு? கேட்டாலும் 3 பஸ் சொல்ல போறாங்க நம்ம ஊருக்கு. சின்ன பிள்ளைல அப்புறம் அந்த கபிசுக்கு காய்ச்சோம். தண்ணி இருக்கா? சொல்மா போதும் வெங்காயத்தை தக்காளி எடுத்துக்கோங்க. கொதிக்கவே இல்லை. நான் போட்டுட்டு போறேன். சரியா கொண்டு வரா. இருப்பா இப்போ உங்கள் வீட்டில் இளநீ எடுத்துட்டு வாடா போய். கோக்கலாங்க அம்மா கொண்டு வர பசும்பாலா இது? பச்சை பாலை ஊத்துவாங்க. இவ்வளோ தனியாக இருக்கு. பெயின் பெயின் குமாரு அதான் இது வந்து மருந்து நல்லா இல்ல கழுத்து ஆசி அதான் அதான் அது பக்கத்தில் கிளாஸு எடுத்துரும் ஒன்றும் போடல. ஏன் இப்போ இதுவே அதிகமாக இருக்கும்.
இருந்தாலும் ஒத்துக்கலாம். அப்படிலாம் கொடுறேன். எங்க இது ஐஸ் வேணும். ஐஸ் நான் தான் வாங்கி தரேன். நான் வாங்கி தரேன் எனக்காக இவன் வாங்கி கொடுத்தான். என்ன சூடாயிருச்சு? பால் எங்கேயும் கொண்டு போயிட்டாங்க. தண்ணி வருது. ஊத்து ஊத்து. பந்தல் கட்டுறா. இன்னும் அரை மணி நேரம் தான் சாப்பிட்டு கிளம்பி நாலு பேரும் உட்காந்து சாப்பிட்றா. ஒப்பனை ஒரு வாட்டி அழைக்கணும், ஒன்னும் ஒரு வாட்டி அழைக்கணும். அது வராது. நான் பார்க்கவே இல்லம்மா. இது அப்படி பசங்க அவ்வளோதான். அந்த கறியை எடுத்துங்க. எது வைக்கிறீங்களோ அதை எடுத்துங்க. மாமா சுமையா மாமா தண்ணி எடுத்து கொடு. தாரம் தாரம் எடுத்து கொடுத்தாருங்க. அப்படி வைங்க. நேற்று மாதிரி இதை ஃப்ளிப் பண்ணுங்கண்ணே. ஒழுங்கா சாப்பிடுங்க. உதவாங்க. என்ன வைக்கிறீங்க? எந்த கறி இருந்தாலும் ஒண்ணுதான். எல்லாம் மனுக்குள்ள முட்டை டேய். ஏய், புறா விடுல. முட்டைக்கல வெங்காயம் இதுங்க. நீ வந்து சின்ன குமரி கூட்டு வரணும். ஓகே என்ன குழம்பு வச்சு எப்ப அப்படி? என்னப்பா சார், இங்க வந்து ஒரு முட்டை எடுத்து காட்டு அப்படின்னா சரி. அப்படியே தின்னு. நம்ம அஞ்சல் அரைக்கிறவன் உன் மாதிரி தான் இருப்பான் கப்ப. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறான். 3 எடுத்து எல்லாம் வெட்டுவான். குப்பிக்கு ஆனத்தை கோப்பை எடுத்து கொடுங்கடா. ஊற்றி ஆனம் ஊற்றுவோம். நானும் வீட்டை ஒன்று இந்த மாதிரி அவங்க இது எடுக்கிறதா அப்படி எடுக்கிறாங்க. முட்டை எடுத்து விட குப்பிக்கு ஒரு முட்டை வந்து அடே ஆனை கோப்பை எடுத்து முட்டை. எடுத்து வைங்கடா. வாய்வாரு ஓகே தான் ஹன்சா போய். மாப்பிள்ளை எல்லாத்தையும் எல்லாம் ஒரே அழுக. எங்க அக்கா நான் எங்க யாருக்கும் இறங்கலையே. அப்புறம்